தெருநாய்களுக்கு உணவு வைக்கிறது அவ்வளோ பெரிய குற்றமாங்க. கொலை பண்ணுறவங்க, கொள்ளையடிக்கிறவங்கெல்லாம் தைரியமாக பப்ளிக்காக பண்ணுறாங்க. நல்லது பண்ணுற நாம ஏனோ பயந்து பயந்து இவங்க அதை சொல்லுவாங்களோ, அவங்க எது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்து பயந்து செய்கிறோம். அந்த மாதிரி நடந்த ஒரு நிகழ்வு தான் இது. ஈரோடை சேர்ந்த 70 வயதான பாட்டி டெய்லியுமே அவங்க தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு வந்து உணவு வைப்பாங்கங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி உணவு இன்னைக்கு வைக்கிறப்போ தான் சில நபர்கள் வந்து அவங்க மிக மோசமான முறையில் அவங்கள தாக்கி, அவங்க வயதானவங்கன்னு கூட பார்க்காம அவங்க கையிலெல்லாம் போட்டு உடச்சி ரொம்ப கொடுமையாக அடித்து தாக்கியிருக்காங்கங்க. இந்த மாதிரி தைரியம் இவங்களுக்கு எப்படிங்க வருது? நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம செய்கிறது வெளி வராது, நம்மளுக்கு என்ன தண்டனை கிடைச்சிட போகுது, யார் நம்மளை கேள்வி கேட்டுற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு துணிச்சலில் தானே இப்படி பண்ணுறாங்க. தெருநாய்களுக்கு உணவு வைக்கிறத தடுக்கிறதுக்கு இங்கே யாருக்குமே உரிமை கிடையாதுங்க. சட்டம் வந்து அதுக்கு அலோவ் பண்ணுது. தெருநாய்களுக்கு உணவு வைக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. நீங்கள் யாருக்கும் இடையூறுகள் இல்லாமல், யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் உணவு அளிக்கலாம். அதை மீறி உங்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுக்குறாங்க, அவங்கள வந்து வந்து வன்முறையாக அவங்கள்ட்ட நடந்துக்கிறாங்க, அவங்கள வந்து சத்தம் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யலாம். அதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி செய்கிறதுக்கு பயமாக இருக்கா? ஸோ அதுக்கும் சில நபர்கள் இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அதை அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க. மக்களே, நான் உங்ககிட்ட ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வாயில்லாத ஜீவன்கள்ங்க. இந்த பூமி எப்படி நம்மளுக்கு பொதுவான ஒன்றோ அது மாதிரி தான் இந்த பூமி அவங்களுக்கும். இதில் வந்து மனிதர்கள் மட்டும்தான் இந்த பூமியில் இருக்கணும், நம்ம மட்டும்தான் ராஜ்யம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயலுங்க. ஸோ நம்மளை மாதிரி தான் அவங்களுக்கும் பசி, தாகம், ஏக்கம், கண்ணீர், குடும்பம் எல்லாமே இருக்குது. நம்ம மட்டுமே வாழணும், நம்ம மட்டுமே ராஜ்யம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப 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 தவறான ஒரு செயலுங்க. இந்த மாதிரி இனிமேல் யாரும் பண்ணாதீங்க. ஸோ தெருநாய்க்கு நீங்கள் சாப்பாடு வைக்காட்டினாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வைக்கக்கூடியவங்களுக்கு வந்து துன்புறுத்தாதீங்க, அவங்கள வந்து தடுக்காதீங்க. நம்மளும் எல்லா வீடியோஸ்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம். இன்னும் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வந்தால் தான் அடுத்து இந்த மாதிரி செயல்கள் நடக்காதுங்க. இது அதிகமாக பகிருங்க. நன்றி.